ஒரு 5ல இருந்து 7 பேர் தாராளமா சாப்பிட அளவுக்கு 1 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பிரியாணி சட்டியில ஒரு 200 ml எண்ணெய் ஊத்தி ஒரு அனாசி பூ, லவங்கம் 8, ஏலக்காய் 5, பட்டை 3 துண்டு சேர்த்து 200 கிராம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பொன்னிறமா மாறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம் கூட தேவையான உப்பு சேர்த்து நல்ல பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போ 2.25 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து ஒரு கைப்பிடி மல்லி புதினா ஆட் பண்ணி மசாலா கூட பிரட்டிக்கோங்க. இது கூடவே 6 பச்சை மிளகாய், 100 ml தயிர், 200 கிராம் தக்காளி, இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலால இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே 1 லிட்டர் 300 ml தண்ணி ஊற்றி ஒரு 8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சு குக் பண்ணுங்க. இப்போ தட்டை திறந்து 1.25 கிலோ சிக்கன் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதே 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிட்டு 30 நிமிஷம் ஊற வச்ச 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணி பார்த்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து அது சாஃப்ட் டக்கரான சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் இதோட டேஸ்ட் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.